புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டியில் உள்ள மூங்கில் அய்யனார் கோவிலில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் அனுமதியுடன் வழிபாடு நடத்த வந்த பக்தர்களை தடுக்கும் வகையில் கோவிலின் முன்பகுதியில் உள்ள தென்னங்கீற்று பந்தலை உடைத்து எறிந்த மாற்று சமூகத்தினர் சுவாமி சிலையை ஊர்வலத்திற்கு கொண்டு செல்ல விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல். வணக்கம் ஆரோக்கிய டேனியல், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வளவம்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், பல்வேறு சமூக மக்கள் ஒன்றாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதே கிராமத்தில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான மூங்கில் அய்யனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழா நடத்துவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக முன்னோர்கள் தொடர்ந்து திருவிழாவை கடைபிடித்தது போல் கடைபிடித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியலின மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த நபர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பட்டியலின மக்களுக்கு தனி மண்டகப்படி வழங்க வேண்டும், காலை 8 மணி முதல் 1 மணி வரை அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் அதற்காக இன்று மண்டகப்படி பிடிக்க சென்ற நபர்களை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் சுவாமி எடுக்கக்கூடாது எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களிடம் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில அவர்கள் சாமி எடுத்து ஊர்வலம் எடுத்து செல்லக்கூடாது எனவும் தடுத்ததாகவும் பட்டியலின மக்கள் கூறுகிறார்கள். இவர்களோட கோரிக்கை என்னன்னா, நிரந்தரமா சாமி கும்பிட வழிவகை செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதே உங்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கிய டேனியல்.